டியூப் தமிழ் FM நேயர்களுக்கு இனிய மதிய நேர வணக்கம். இது 27ஆம் திகதி 2ஆம் மாதம் 2019ஆம் ஆண்டு புதன்கிழமைக்கான மதிய செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கு இடையே யுத்தம் வெடித்திருக்கின்றது. இது முழுமையான யுத்தமா இல்லை ஒரு கண்கட்டு வித்தையா என்பது தெரியவில்லை. சற்று முன்னர் பாகிஸ்தானினுடைய செய்திகளின்படி பாகிஸ்தான் அரசு இந்தியாவுக்கு சொந்தமான 2 F-16 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் 2 விமானிகளை கைது செய்திருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த செய்தி சுடு செய்திகளாக இப்பொழுது மேலை நாடுகளில் போய்கொண்டிருக்கின்றது. இரண்டாவதாக பாகிஸ்தானுக்கு சொந்தமான விமானம் ஒன்று இந்திய பரப்பிற்குள் நுழைந்ததாகவும் அதை தாம் சுட்டு வீழ்த்தியதாகவும் ஒரு விமானியை கைது செய்திருப்பதாகவும் இந்தியா தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறு இரு நாடுகளுக்கும் இடையே முறுகலான நிலை புதிதாக ஏற்பட்டிருக்கின்றது. நேற்று இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து காஷ்மீர் பகுதியில் இருக்கின்ற தீவிரவாதிகள் குடியிருக்கின்ற பகுதி என்று கூறி குண்டுவீச்சுக்களை நடத்தியதில் 300-350 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்தியா கூறியிருந்தது. ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் அப்படி யாரும் மரணிக்கவே இல்லை என்று கூறப்பட்டிருந்தது. ஆகவே இரண்டு நாடுகளும் ஒன்றை ஒன்று சரியான செய்திகளையா தருகின்றன என்பது கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் இன்று முக்கியமாக விமானங்கள் விழுந்த இடத்தில் எரிந்து கொண்டிருக்கின்ற காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நாடகம் எதற்காக நடைபெறுகின்றது என்பது தெரியவில்லை. ஆனால் அமெரிக்கா, சீனா ஆகிய இரு வல்லரசுகளும் தாக்குதலை உடனடியாக நிறுத்தி 2 நாடுகளும் சமரசமான வழியில் பேசிக்கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றது. ஆனால் கடந்த சில வாரங்களுக்கு முன் பாகிஸ்தானில் மறைந்திருக்கும் தீவிரவாத அமைப்பொன்று இந்திய இராணுவத்தினர் மீது நடத்திய தாக்குதலில் 40 முதல் 44 இந்திய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இவர்களுடைய மரணத்திற்கு பழி வாங்குவதற்காக இந்தியா தனது விமானங்களின் மூலமாக நேற்று குண்டு தாக்குதல்களை நடத்தியது. சுமார் 1000 தொன் எடையுள்ள குண்டுகள் வீசப்பட்டதாக கூறப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கானவர்கள் மடிந்ததாகவும் இந்தியா கூறியது. பாகிஸ்தான் அப்படி யாரும் மடிந்ததாக கூறவில்லை என்றாலும் எதற்காக இந்திய விமானங்களை சுட்டது என்று கேட்டால் பாகிஸ்தான் தரப்பில் இழப்பு இருந்திருக்க வேண்டும் என்பதை இந்த தாக்குதல் காட்டுகின்றது. இன்று காலை பாகிஸ்தானுடைய பிரதம கிரிக்கெட் வீரருமாகிய இம்ரான்கான் கூறுகின்ற பொழுது இந்தியாவுடன் பேச தயார், ஆனால் இந்தியா தம்மீது தாக்குதலை நடத்தினால் பதிலுக்கு தாமும் தாக்குதலை நடத்துவோம், அதை தவிர்க்க முடியாது என்று கூறியிருக்கின்றார். இதனுடைய விளைவு என்ன? இதனுடைய முக்கியமான விளைவு 2 நாடுகளிலும் உள்ள தலைவர்கள் தாங்களே வீரர்கள், வெற்றியாளர்கள் என்று உள்ளூரில் இருக்கின்ற மக்களுக்கு கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறு கூறாவிட்டால் அவர்கள் தேர்தலில் பலத்த பின்னடைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்தியாவில் தேர்தல் வர இருக்கின்றது. பாகிஸ்தானில் புதிய பிரதமர் வந்திருக்கின்றார். எனவே பல பரீட்சை தொடர்கிறது. இதற்கு பலர் பலியாகி கொண்டிருக்கின்றார்கள். பிராந்தியத்தை வீணான போர் பதட்டத்திற்குள் சிக்கப்பட வைக்க வேண்டாம் என்று சீன அதிபர் இந்தியாவை கேட்டிருக்கின்றார். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய மத்திய அமைச்சர் இன்று சீனாவில் பேசுகின்ற பொழுது பாகிஸ்தான் தான் பயங்கரவாதிகளை வைத்து பாதுகாத்து வருகின்றது, இந்தியா அதற்கு பொறுப்பு அல்ல, பாகிஸ்தானே பொறுப்பு என்று கூறியிருக்கின்றார். அங்கே மறைந்திருக்கும் தீவிரவாதிகளை தீவிரவாதிகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் காஷ்மீர் யாருக்கு சொந்தம் என்பது இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெறுகின்ற பெரும் முறுகலாக இருக்கின்றது. ஆகவே இந்தியாவா பாகிஸ்தானா என்கின்ற மோதல் 1947ஆம் ஆண்டு ஆரம்பித்தது இன்று வரை தொடர்கிறது. இது வட அயர்லாந்து பிரச்சனை போல தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். நமது செய்திகளை காண்பதற்கு டைசான் விருப்பப்படுகின்றார். இவருடைய பெயர் டைசான்.